ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெண்கள்லாம் கழுத்தை சுற்றி வளையம் போட்டிருக்காங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? கயான்ற பழங்குடி இனத்தை சேர்ந்த இந்த பெண்கள் கழுத்தில், கையில், கால்லலாம் இப்படி வளையம் போட்டு வராங்க. அந்த காலத்தில் இந்த பழங்குடி மக்கள் இருந்த இடத்துல நிறைய புலிகள் வருமா. அந்த புலிகள் கரெக்டாக கழுத்தில் தான் கடிக்குதுன்னு அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி கழுத்தில், கையில், கால்லலாம் வளையம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழங்குடி மக்கள் ஃபர்ஸ்ட் பர்மாவில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த போர்னால கொஞ்சம் பேர் அகதிகளாக தாய்லாண்டில் வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த பழங்குடி மக்கள் இந்த மாதிரி கழுத்தை சுற்றி வளையம் போடுறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. அது என்னன்னா, வேற பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க இந்த பழங்குடி பெண்களை கடத்திட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த பெண்களை அசிங்கமா காமிக்கணும்னு இப்படி வளையம் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிங்க போட்டதும் இந்த பெண்களோட கழுத்து நீளமா ஆகிருமான்னு நிறைய பேர் கேட்கலாம். கழுத்து நீளமா தெரியறதுல நம்ம இல்யூஷன் தான். அந்த வளைய ஷோல்டரை பிரஸ் பண்ணி தூக்கி காமிக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு கழுத்து நீளமா தெரியுது. பெண்களுக்கு 5 வயசானதும் இந்த வளையத்தை போட்டு விட்டுருவாங்களாம். வருஷம் போக போக இந்த வளையத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வருவாங்களாம். அந்த பெண்களுக்கு குழந்தை பிறந்ததும் கொஞ்ச நாளைக்கு இந்த வளையத்தை கலட்டி வச்சிருவாங்களாம். ஆனா திருப்பி மாட்டிப்பாங்களாம். சுமார் 20 கிலோக்கு மேல வெயிட் இருக்கக்கூடிய இந்த வளையம் பித்தளை, இன்னும் பணக்காரங்க நிறைய வளையம் போட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த வளையத்தை போடுறதுனால இந்த பெண்கள் நிறைய கஷ்டமும் படுறாங்க. வெயில் காலத்துல இந்த வளையம் ஹீட் ஆகுமா, அப்போ ஒரு சில பெண்களுக்கு கழுத்து பகுதியில அலர்ஜி மாதிரி வருமா. ரொம்ப நாள் இந்த வளையத்தை போடுறதுனால ஒரு சில பெண்களுக்கு அவங்க குரல் மாறி இருக்குது, குனியும் போதும் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்னு இந்த பெண்கள் சொல்றாங்க. இப்ப கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெண்கள் மட்டும்தான் இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றாங்களாம். மற்ற பெண்கள் இதை கடைபிடிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.